ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஹெட்பேண்ட் தான் பண்ண போகிறோம். இது பாருங்கள், பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. நம்மளோட பாப்பாவுக்கு நாமளே செஞ்சால் அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பாப்பாவுக்கு என்னென்ன ட்ரெஸ்க்கு எப்படி மேட்சிங்காக பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுபோல் பாருங்கள், இது கொஞ்சம் எலாஸ்டிக் டைப் மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் இந்த தையல் வந்து. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோங்க, பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெட்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் 4mm ஹூக் சைஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அக்ரிலிக் yarn யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம அப்படி போடுற முடிச்சு தான் ஸ்லிப் நாட் சொல்லுவாங்க. ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் செயின்ஸ் போடலாம். கொஞ்சம் செயின்ஸ்னால் இப்போது நம்ம எப்படி இதை போட போகிறோம்னா, இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் செயின்ஸே போடுவோம். மொத்தத்துக்கே இந்த அளவு தான் செயின்ஸு. ஸோ இதுவே அப்படியே வரிசையாக அந்த தையல் இப்படியே கண்டினியூ பண்ணி போடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போ செயின்ஸ் வந்து நம்ம இவ்வளோ தான், கம்மியாக தான் போடுவோம். அதாவது எந்த லென்த்துக்கு இவ்வளோ வேணும், இது வந்து எவ்வளோ அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி பாப்பானா இவ்வளோ போதும். கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, அப்புறம் 11th 12th படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னு அழகாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் செயின்ஸ் போடுறேன். 1 2 எனக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு நான் செயின்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின் மட்டும் போட போகிறேன். ஸோ நீங்களும் தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து லூப். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இது ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். ஸோ நம்ம 3வது செயின்லேருந்து தான் நம்ம தையல் பண்ண போகிறோம். 3வது செயினில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இது இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நூலை எடுத்துட்டு இப்போ இந்த நடுவில் உள்ளே விடுறோம். அந்த 3வது செயின் நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹூக்கில் 3 லூப் இருக்கும். அதை 2 வெளியே எடுக்கிறோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது அடுத்த செயினில் இங்கே இருக்குது இல்லையா, அடுத்த செயின், அதுக்கு அடுத்த செயினில் நான் வந்து அடுத்த டபுள் க்ரோஷே பண்ணுறேன். இதே போல் ஒரு தடவை சுற்றியாச்சு, செயின் நடுவில் விட்டாச்சு, இந்த நூலை வெளியே எடுப்போம். நமக்கு 3 லூப் இருக்கும், 2 வெளியே எடுக்கலாம். ஸோ இதே போல் அடுத்தடுத்த ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு நான் இந்த கடைசி வரைக்கும் போட போகிறேன். இப்போது கடைசி வரைக்கும் நான் டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு இப்படி திருப்பிடுறேன். திருப்பினதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இப்போது இது பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து இப்போ போட்ட செயின், இப்போ திருப்பும்போது போட்ட செயின். ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸாக இருக்கும், மேலே ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம போட்ட ஒவ்வொரு டபுள் க்ரோஷேயும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின். இந்த ஃபஸ்ட்டு செயினில் தான் இப்போ வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இந்த சைடு பார்த்தாலும் தையல் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இங்கே நடுவில் விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு இப்படி ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இதுக்கு அடுத்த செயின்லேருந்து நான் வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். பேக் லூப்னா நமக்கு வந்து இப்படி செயின்ஸ் கிடைக்குது இல்லையா, இந்த செயின்ஸில் இது ஒரு நூல், இது ஒரு நூல், இந்த ரெண்டும் சேர்த்து தான் ஒரு செயினாக சொல்கிறோம். இது ஒரு நூல், இது ஒரு நூல், இப்படி இருக்கும்போது இதில் இதுதான் பேக் லூப். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேக் லூப் இங்கே இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் இப்போ ஃபஸ்ட்டு செயின் இருக்குதுல்ல, இங்கே மட்டும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே 2 லூப்பையும் சேர்த்து இப்படி ஒர்க் பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்துல இருந்து நான் பேக் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷே தான் போடுறேன், பேக் லூப்பில் ஆனால் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு நூல் மட்டும் இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு நூல் மட்டும் எடுத்து இப்படி நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு நூல் மட்டும் எடுக்க போகிறேன்.
மட்டும் எடுத்து நான் டபுள் crochet பண்ணுறேன். இதே போல் ஒரு நூல் மட்டும் எடுக்கிறேன், அது பேக் லூப் மட்டும் எடுத்து நான் டபுள் crochet பண்ணுறேன். ஸோ இதே போல் நான் கடைசி வரைக்கும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது கடைசி வரைக்கும் இந்த பேக் லூப்லேயே நான் டபுள் crochet போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ஒரு செயின் இருக்கும் இங்கே. இது எதுனா நான் கூட சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் இந்த செயின்ஸ் போட்டுட்டு கடைசி ரெண்டு செயின் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா 2 செயின் தான் இது. அதில் நம்ம ஒரு செயினில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு செயினில் மட்டும் நம்ம டபுள் crochet பண்ண போகிறோம். அந்த டபுள் crochet வந்து பேக் லூப்பில் போடணும் அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக போடுற மாதிரியே போட்டுக்கலாம். அந்த டபுள் crochetயை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக எட்ஜு கிடைக்காது, அது வந்து கொஞ்சம் மாறிடும், ரொம்ப குட்டியாக இருக்கும், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அதை கண்டுபிடிச்சி நான் இந்த மாதிரி டபுள் crochet போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இது நான் பேக் லூப்பில் பண்ணலை, அந்த லாஸ்ட்டில். ஸோ இது என்ன கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஒரு ரோலை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நம்ம நார்மலாக போடுற டபுள் crochet போடணும், 2 நூலையும் சேர்த்து 2 லூப்பையும் சேர்த்து. மிடில் இருக்கிறது எல்லாமே நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செயின் போட்டு அதே போல் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு செயினில் நான் டபுள் crochet பண்ணுறேன், 2 நூலையும் சேர்த்து தான் பண்ணுறேன். ஓகே, டபுள் crochet போட்டாச்சு. இப்போது இதுக்கு அடுத்துலேருந்து நான் கடைசிக்கு முந்தினது வரைக்கும் நான் வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி டபுள் crochet போட்டிருக்கேன். இப்போ கடைசியில் போட போகிறேன். அதுபோல் உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கு முன்னாடி ரோலை வந்து நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு அந்த குட்டியாக இருக்கிற அந்த செயினை கண்டுபிடிச்சி டபுள் crochet போட்டோம். பட் இப்போ இந்த ரோ போடுறோம் இல்லையா, இதுலேருந்து அந்த பிரச்சனை வராது. என்ன காரணம்னா, நம்ம ஒரு ரோ முடிச்சுட்டு திருப்பும் போது ஒரு செயின் தான் போடுறோம். ஸோ அந்த ஒரு செயின் தான் சைடில் இருக்கும், அந்த ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ரெண்டு செயின் போட்டு திருப்பினா மட்டும்தான் அந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு செயினையும் கண்டுபிடிச்சி நம்ம டபுள் crochet பண்ணணும். ஸோ இது வந்து ஒரே ஒரு செயின் தான் நம்ம போட்டு திருப்புறதுனால அந்த பிரச்சனை இப்போ இருக்காது. இப்போ நான் கடைசி செயினில் நான் வந்து கடைசினா அது கொஞ்சம் நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும், கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டமாக போட வேண்டிய அவசியம் இருக்காது இனி வர ரோக்களில். அந்த ரோவில் நான் வந்து அந்த செயினில் நான் வந்து ஒரு டபுள் crochet பண்ணுறேன். பேக் லூப் இல்லை, நான் வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து கார்னரில் வர செயின். இப்போ கடைசி இது போட்டாச்சு. இப்போது நான் அதே போல் ஒரு செயின் போட்டு திருப்புறேன். ஃபஸ்ட்டு செயினில் நான் வந்து டபுள் crochet 2 லூப்பையும் சேர்த்து வச்சு போடுறேன். ஸோ இதுக்கு அடுத்துலேருந்து நான் பேக் லூப்பில் ஒரு டபுள் crochet பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த ரோலை போட்ட மாதிரி இதுதான் வரிசையை நம்ம போட போகிறோம். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, நிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிட்டிங் தையல் மாதிரி தான் இருக்கும், இப்படி ஃப்ளெக்சிபிளாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் அடுத்து வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஹைட்டுக்கு உங்கள் பேபிக்கு ஹெட்பேண்ட் பண்ணுறீங்களா, அந்த எவ்வளோ ஹைட்டுக்கு பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் போடுங்க. நான் ஏற்கனவே இந்த கலரில் இவ்வளோ பெருசாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு இந்த சைஸ் போதும். இதை வச்சு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கார்னரில் இப்போ எனக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து வச்சுக்கலாம். அதுபோல் இதுதான் ஃப்ரண்ட் பக்கம், இதுதான் பேக் சைடு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் தையல்கள் பார்க்குறதுக்கு இருக்கும். நீங்கள் எதை வேணால் ஃப்ரண்ட் அண்ட் எதை வேணால் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல தான் கார்னரில் இங்கே லூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த சைடு இருக்குதுல கடைசியில் இருக்கிற ஒரு செயின் வழியாக நான் இது உள்ளே விட போகிறேன். இங்கேயும் கார்னராக பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த லூப்பை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த நூல் இருக்குது, இப்போது இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஹூக்கை நெக்ஸ்ட் செயினில் நான் உள்ளே விடுறேன். இங்கேயும் அதே போல் பேக் சைட்லையும் நெக்ஸ்ட் செயினில் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்து இந்த வெளியே எடுத்த நூலை அப்படியே இந்த லூப்புடைய வெளியே எடுக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி தான் போடுறோம்.
திரும்பி இப்போ இங்கே விடுற அதே செயின் வழியாக பேக் சைடும் விடுறோம். இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்த நூலை அப்படியே இப்படி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நூலை நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இவ்வளோ தூரம் வச்சு கட் பண்ணிடலாம். இந்த நூலை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இந்த மீதி இருக்கிற நூலை வந்து இப்படி வந்து இந்த தையல் வழியாகவே சொருகி விட்டுறலாம். ஓகே, இப்போ இதை வந்து உள் பக்கமாக வச்சுக்கலாம். இதை வந்து வெளியே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெட்பேண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கிற நூலை சொருகி விட்டு இதை கட் பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி நல்லா இப்படி எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஏதாவது டிசைன்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பூ வைக்கலான்னு இருக்கேன். இது வச்சுட்டு அதுக்கப்புறம் நூல் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஹெட்பேண்டுக்கு வைக்கிறதுக்குன்னே நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல தான் அட்டாச் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுபோல் இதை நீங்கள் இப்படியும் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அங்கெல்லாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். அது எப்படின்னா கொஞ்சம் இந்த இதை இப்படி மடக்கிக்கோங்க. அதே போல் இங்கேயும் இப்படி மடக்கிக்கோங்க. கீழேயும் மேலேயும் இப்படி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி மடக்கிட்டு இதை வந்து இதே கலர் நூலில் வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சுற்றி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி சுற்றணுன்ட்டு இந்த மாதிரி தான் இப்படி சுற்ற போகிறேன். சுற்றிட்டு முடிச்சு போட்டுட்டு அவ்வளோதான், மீதி இருக்கிற நூல் சொருகி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை சேர்த்து தச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. க்யூட்டாக இருக்குல்ல, நல்லா கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை பார்த்தினா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.